பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரீரிலீஸில் ஒரு 4-5 திரைப்படங்களை தான் நம்ம குறிப்பாக பார்க்க போகிறோம். என்னென்ன திரைப்படங்கள் என்று அந்த திரைப்படங்கள் சக்கப்போடு போட்டு கொண்டிருக்குது. போட்டு இவ்வளவு நாள் ஓடும் என்று எதிர்பார்க்கல. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் 2வது வாரமாக வெற்றி நடை போட்டுகிறது. இந்த திரைப்படத்தில் இளைய தளபதி விஜய், சூர்யா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. தேவயானி, வடிவேலு, கலக்கலான ஒரு திரைப்படம், ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு அற்புதமான ஒரு திரைப்படங்க. இந்த திரைப்படத்தை போல் எந்த ஒரு திரைப்படமும் காமெடி கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக கொடுத்த ஒரு திரைப்படங்களே இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் கிட்டு ஒரு தரமான ஒரு சம்பவங்களை தேட்டரில் செஞ்சுருக்கு அந்த காலகட்டத்தில். அதே சமயத்தில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு அளவுக்கு புக்கிங் சொல்லலாம் பொறுத்திங்கன்னா ஓரளவு ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. முதல் நாள் ரசிகரோட எதிர்பார்ப்பு இருக்குது பார்த்து அந்த ரேக்லா ரேஸ் மாதிரி இருக்குது அந்த சீன்லாம், விஜய் வர சீனாக இருக்கட்டும், மற்றபடி எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கும். 2 பேர் காம்பவும் பார்த்திங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருக்கும். படத்தை பொறுத்த வரைக்குமே படத்தில் பார்த்திங்கன்னா கலாட்டான ஒரு காமெடி கலந்த அந்த நேசமணி என்ற ஒரு கேரக்டரை பார்த்திங்கன்னா இன்றும் பேசப்படும் அளவுக்கு ஒரு சூப்பராக நகைச்சுவை கலந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். இந்த திரைப்படம் திரையரங்கில் பல ஊர்களில், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை போன்ற பல ஊர்களை ரிலீஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக சென்னையில் மட்டும் அல்ல, மற்ற ஊர்களெலாம் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லு. இப்போ இருக்க 2K கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரீரிலீஸ் திரைப்படங்களை ரொம்ப எதிர்பார்த்து எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. புக்கிங் ஷோவாக இருக்கட்டும் எல்லாமே ஃபுல்லாகிடுது. அந்த அளவுக்கு ஒரு தரமான திரைப்படங்களில் இந்த திரைப்படமும். ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்களான்னு தெரில. குறிப்பாக இந்த திரைப்படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். நீங்கள் டிவியில் எத்தனை முறை பார்த்துருந்தாலும் அந்த திரையில் பார்க்குற மாதிரி ஒரு மகிமை வரவே வராது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. இந்த திரைப்படம் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகி திரையரங்கில் ஹவுஸ்ஃபுல் ஆகி வசூலையும் பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு வசூலை கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்திருக்கு. 2வது வாரமும் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் திரையரங்கில் சக்கப்போடு போடுது. ரீரிலீஸில் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக சூர்யா, தளபதி விஜய் இருவருமே கலக்கும் ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டு இருக்கிறது. ஒரு எதிர்பார்ப்பு உள்ளதுக்கு வசூல் ரீதியாகவும் நல்ல ஒரு தரமான திரைப்படங்க. இந்த திரைப்படத்தை நம்ம தேட்டரில் போய் பார்க்கலாம்னு நினைக்கிற ஒரு கலக்கலான ஒரு காமெடி திரைப்படம். இதுவும் திரையரங்கில் ஓடுகிறது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆட்டோகிராஃப் சேரனோட இயக்கத்தில் வெளிவந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் சேரன், ராஜகிரண் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. ஸ்னேகா ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு காதல் காட்சிகளாக எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் திரைப்படங்க. இந்த திரைப்படத்தை போல் அவருக்கு வெள்ளி விழா ஓடிய ஒரு திரைப்படம் இல்லை. இந்த திரைப்படம் தான் 174 நாள் தேட்டரில் ஓடி பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு திரைப்படங்களில் இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் திரைப்படம், ஒரு அருமையான ஒரு திரைப்படம். இருக்கிற 2K கிட்ஸ்லேருந்து எல்லாருமே, அப்போ இருக்க 80 கிட்ஸு 90 கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தை ரொம்ப விரும்பி பார்த்தாங்க. திரையரங்களை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்பு மூட்டும் அளவுக்கு காதல் கவிதையை சூப்பராக எழுதியிருப்பார். ஒரு சென்டிமெண்ட்டு, ஒரு சோகம், ஒரு சிறந்த ஒரு படைப்பாக சேரனோட படைப்புகள் இருந்தது. ரீரிலீஸு பண்ண உடனே பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி ரீரிலீஸு ஹவுஸ்ஃபுல். எல்லாருமே 2 முறை 3 முறை பார்த்தவங்களாம் இருக்கிறேன். குறிப்பாக அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் தான் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு தேட்டர் 2 தேட்டரில் தான் சென்னையில் மட்டும் ஓடுது. மற்ற ஊர்களில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை போன்ற ஊர்களில் மட்டும் இந்த திரைப்படங்கள் 2 ஷோ 1 ஷோ போயிட்டுருக்கு. ஆனால் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வசூல் எடுத்துருச்சான். சூப்பரான 4K தரத்தில் ரீரிலீஸ் பண்ணியிருக்காரு சேரன் அவர்கள். பிரம்மாண்டமாக ஒரு ஆடியோவில் வச்சு ட்ரெய்லரு எல்லாமே வெளியிட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் எந்த ஒரு திரைப்படமும் வராது. நீங்கள் திரும்ப பார்க்கும் தூண்டும் ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கும். ஆட்டோகிராஃப் திரைப்படம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுத்திய ஒரு காதலர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு திரைப்படமாக ஆட்டோகிராஃப் திரைப்படம் அமைந்தது. இன்றும் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோகிராஃப் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பல ஊர்களில் இந்த திரைப்படம் ரீலீஸ் பண்ணி திரையரங்கில் ஓடிக்கிட்டு இருக்குது. பிரம்மாண்டமான ஒரு வெற்றி. சேரன் அவர்கள் இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மே, ஜூனில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தார். அந்த சமயத்திலலாம் பண்ண முடியல. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அந்த சமயத்தில். அப்போ இப்போ எதிர்பார்த்து நவம்பர் 21ஆம் தேதி இந்த திரைப்படம் ரீலீஸ் பண்ணாங்க. ரீலீஸ் பண்ணி திரையரங்கில் வசூல் ரீதியாகவும் நல்ல ஒரு வசூலை கொடுத்த ஒரு தரமான ஒரு சம்பவங்களை செய்யும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக ஆட்டோகிராஃப் திரைப்படம் அமைந்தது. சேரனோட இயக்கத்தில் சேரன் அவர்களே இது பண்ணி தயாரித்து சூப்பரான ஒரு திரைப்படங்க. ராஜகிரண் போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாலும், இவர் ஒரு இயக்குனராக இருந்தாலும், ஆனால் அந்த திரைப்படத்தில் இவரோட நடிப்பு திறமையை யாரும் அந்த அளவுக்கு குறை சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பார். இயக்குனர் கலந்த சேரன் ஆட்டோகிராஃபு 2வது வாரம். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 21 ராமன் எத்தனை ராமனடி திரைப்படமும் ரீலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நடிகர் திலகம் அவர்கள் நடிச்சிருப்பார். இந்த திரைப்படத்தில் KR ராஜா, நடிகர் திலகம், முத்துராமன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தையும் ரீலீஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த திரைப்படம் ஒரு 50 தேட்டரில், நிறைய பேர் கோயம்புத்தூர் தேட்டர் அந்த இங்கெல்லாம் வரல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நடிகர் திலகத்துக்கு மிக அருமையான ஒரு திரைப்படங்களில் இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் இந்த திரைப்படம் கலக்கி கொண்டிருக்கிறது. வசூல் ரீதியாகவும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்திருக்கு. தேட்டரில் ரசிகர்கள்
ஆட்டம் பாட்டம் போட்டு கொண்டாடுதாங்க. இப்போ வந்த புது திரைப்படத்துலாம் பார்த்திங்கன்னா தியேட்டரில் கூட்டமே இல்லைங்க. ஆனால் நடிகர் திலகத்தோட திரைப்படத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மவுஸு கட் அவுட் பேனர் இரவலும் சரி, அந்த ஒரு காட்சிகள் ஓடினாலும் அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. 140 பேர் 150 பேர்கிட்ட இருக்கிறாங்க. இப்போ இருக்க புதிய திரைப்படங்களோட போட்டி போட்டு வரக்கூடிய ஒரு அளவுக்கு ராமன் எத்தனை ராமனடி படத்தில் இருக்க எல்லா பாடலுமே முத்து முத்தாக அமைஞ்சிருக்கு. படம் என்றும் பார்த்திங்கன்னா நம்மளோட எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. கட் அவுட் பேனர்கள் அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர்கள் எதிர்பார்ப்பு அளவுக்கு டிக்கெட்லாம் பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணது அந்த அளவுக்கு இதாக இருக்குது. ஆன்லைன் புக்கிங்லாம் பொதுவாக இருக்குது. இருந்தாலும் நம்ம டேரெக்டாக போய் எடுத்து பார்த்துக்கலாம். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல் போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ராமன் எத்தனை ராமனடி நடிகர் திலகத்தை தவிர பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக அந்த திரைப்படத்தை தேட்டரில் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமாக 4K தரத்தில் ஒரு 53 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவரோட ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு ஊட்டும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கு. இன்றும் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மவுசு குறையாமல் தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி ஈவினிங்காக இருக்கட்டும், நாளையாக இருக்கட்டும், ரெகுலராக இந்த திரைப்படம் 2வது வாரமாக சக்கப்போடு போட்டு கொண்டிருக்கு. ரசிகர்களுக்கு திருப்தி ஏற்படுத்தும் அளவுக்கு ராமன் எத்தனை ராமனடி நடிகர் திலகம் அவர்களை பொறுத்த வரைக்குமே பல கோணத்தில் வெவ்வேறு கோணத்தில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா காதல் கலந்த ஒரு அன்பு, ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு சூப்பரான ஒரு நடிப்பு திறமையை இந்த திரைப்படத்தில் வெளிப்படுத்தியிருப்பார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் ராமன் எத்தனை ராமனடி. இந்த திரைப்படமும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கு. வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைகிறது. ஒரு எதிர்பார்ப்பு ஊட்டும் அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த திரைப்படமும் 2வது வாரமாக வெற்றி நடை போட்டு கொண்டிருக்குது. நவம்பர் 21 ரீரிலீஸ் ஆச்சு. திரையரங்க பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் போன்ற பல ஊர்களில் ஓடி இருந்தாலும் இப்போவும் இந்த திரைப்படத்திற்கு மவுசு குறையாமல் புதிய திரைப்படத்தை வீழ்த்தும் அளவுக்கு ராமன் எத்தனை ராமனடி திரைப்படம் மவுசு இருக்கிறது. வசூல் ரீதியாக நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படமாக ராமன் எத்தனை ராமனடி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இதே கனி என்ற திரைப்படம் புரட்சித் தலைவர் அவர்களோட இந்த திரைப்படம் 100 நாள் ஓடி 125 150 நாள் ஓடி ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்தது. நடிகர்கள் அவரோட நடிப்பாக இருக்கட்டும், படத்தோட பாடலாக இருக்கட்டும், என்னடா அந்த திரைப்படத்திற்கு இவ்வளோ ஒரு மவுசு இந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு அந்த அளவுக்கு ரசிகர்கள் விரும்பி பார்க்குறாங்க. இந்த திரைப்படத்தோட ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னடா இவ்வளோ நேரம் இந்த தேட்டரில் ஓடினு பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரே ஷோ தான், 7 மணி ஷோ தான் ரெகுலராக போயிட்டுருக்கு. 180 நாள் பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் போன்ற பலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரமாண்டமான ஒரு விழாவாக அன்றைக்கி ஜெயக்குமார் அவர்கள் வரும்போது பார்த்திங்கன்னா தேட்டரில் அந்த அளவுக்கு ஹவுஸ்ஃபுல் ஷோவாக நடத்தப்பட்டது. சூப்பராக இருந்தது. திரையரங்கை பொறுத்த வரைக்குமே 100வது நாள் பிரமாண்டமான ஒரு வெற்றி விழாவாக இதே கணிக்கு கொண்டாடப்பட்டாங்க. சென்னை ஆல்பர்ட் தேட்டர் தான் ரெகுலராக போயிட்டு, அதனை தொடர்ந்து மதுரை, திண்டுக்கல், தென்காசி, நாகர்கோயில், கோவை, பெங்களூரு போன்ற இடங்களில் இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அதையும் தாண்டி நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது ஆல்பர்ட் தேட்டர் தான். 175வது நாள் வெள்ளி விழாவை நோக்கி இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்பு இருக்குது. குறிப்பாக அந்த திரைப்படத்திற்கு ரெகுலராக போய்கிட்டு இருக்குது. அதனால தான் அந்த திரைப்படத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். 175 நாள் வெள்ளி விழாவை நோக்கி இந்த திரைப்படம் இதே கணியை பயந்து கொண்டிருக்கிறது. நடிகர் திலகத்தோட திரைப்படங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட திரைப்படம் பார்த்திங்கன்னா இதே கனி 125 நாள் 150வது நாள் 175வது நாளை நோக்கி சரமரியாக ஒரு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன். திரையரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஹிட் திரைப்படம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தரவான ஒரு சூப்பர் திரைப்படம் திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4K தரத்தில் ரீரிலீஸ் ஆகும் 4 திரைப்படங்களை தான் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக என்னென்ன திரைப்படங்கள்லேருந்து பார்த்தோம். திரையரங்கில் 2வது வாரம் வெற்றி நடை போட்ட சிறப்பான திரைப்படங்களை தான் குறிப்பாக இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே கனி மற்றும் பல திரைப்படங்கள் வெற்றி நடை போட்டுக்கிறது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.